கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேறப்பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 345வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். சாத்தான் யோபின் மேல் ஏன் கவனம் வைத்தான் என்பதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. சாத்தான் யோபின் மேல் ஏன் கவனம் வைத்தான்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை முழுமையாய் பாருங்கள். முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அநேகருக்கு நீங்கள் செய்திகளை அனுப்புங்கள். தேவனுடைய வார்த்தை மட்டுமே ஒரு மனிதனை மறுபடுத்தும் என்று அநேக வீடியோல பேசியிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம், தேவனுடைய ரகசியங்கள், தேவனுடைய வெளிப்பாடு ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் பரலோகம் போகுவது மிகவும் கடினம். அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கீங்க. நான் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தால் நான் பரலோகம் போய்விடுவேன் அப்படி என்ற ஒரு நினைப்பு உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய தவறு. ஏன் என்று சொன்னால் வேதத்திலே சாத்தானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பயந்து நடுங்குகிறான். அவனும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட சகோதரிகளே, அருமையான வாலிப பிள்ளைகளே, அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரர் அவரெல்லாம் நல்ல அருமையான நல்ல பாடல்களை பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி அநேக ஜனங்களை என்கரேஜ் பண்றாரு. இதெல்லாம் உங்களை பரலோகம் கொண்டு போகாது. மிஞ்சி போனா 60 வருஷம் 70 வருஷம், மிஞ்சி போனா 80 வருஷம். பின்னாடி நீங்க செத்தீங்கன்னா நீங்க எங்க போவீங்க? உங்க ஆத்துமா எங்க போவோம்? அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. ஆகவே சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் நமக்கு மிகவும் முக்கியம். சத்தியத்தின்படி நடக்க பாருங்கள். அப்போதான் நம்ம எல்லாம் பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆராய்ச்சி பண்ணுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மையா ஆராய்ச்சி பண்ணுங்க. தயவு செஞ்சு நான் பொய் பேசுறேன்னா, உண்மையா பேசுறேன்னா, சும்மா டிவி பார்க்குற நேரம், உலக பிரமாண காரியங்களை சுத்தி பார்க்குற நேரம், சினிமாவுக்கு போகிற நேரம் தேவனுடைய வார்த்தைக்குள் நீங்கள் வருவீர்கள் சொன்னால் மிகவும் பிரயோஜனமா இருக்கும். சரி, நான் சொல்றத சொல்லின்னு வர எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க ஏற்றுக்கொள்ளுன்றது எனக்கு தெரியல. உங்ககிட்ட பணம் பொருள் எனக்கு உதவி செய்யுங்க இதெல்லாம் நான் கேட்கல. உண்மையான தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலத்து தீர்க்கதரிசிகள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணுமே சொல்ல வரல. சரி, செய்தியினுடைய தலைப்பு சாத்தான் யோபின் மேல் ஏன் கவனம் வைத்தான். நீங்கள் யோபு என்ற புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் 8லிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். செய்தி அதுதான். நான் 7ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். கர்த்தர் சாத்தானை பார்த்து, யாரு? நல்ல கவனிங்க, மிக அற்புதமான செய்தி. இந்த படிக்கிற இந்த உபதேசம், இந்த வார்த்தை தான் இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி. அல்லேலூயா. நல்லா பாருங்க, பூமி எங்கும் உலாவி. அப்ப சாத்தான் என்ன பண்றான்னு கேட்டாக்கா, இந்த பூமி இந்த உலகத்தை முழுவதும் உலாவி கொண்டு வருகிறவன் அவன் சாத்தான். இயேசு கிறிஸ்துவும் அதுதான் சொல்றாரு. உலகமெங்கும் அவரும் அவருடைய கண்கள் உலகமெங்கும் காண்கிறது. இயேசுடைய கண்கள், இயேசு கிறிஸ்துவின் கண்கள் உலகமெங்கும், உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதே போலவே சாத்தானும் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசு கிறிஸ்து என்னென்ன செய்கிறாரோ அதெல்லாம் சாத்தானால் செய்ய முடியும். ஆனா ஒன்னே ஒன்றுதான், அவனாலே உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவன்கிட்ட இல்லை. ஜீவனை கூட எடுக்கக்கூடிய வல்லமை அவன்கிட்ட இருக்குது, உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவங்ககிட்ட இல்லை. அது மட்டும், அந்த வல்லமை மட்டும் அவங்ககிட்ட இருந்திருந்தாக்கா இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ இன்றைக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஏன், நானே இந்த யூடியூப்ல பேச முடியாது. அவங்க ஆளுங்க தான் ஜாஸ்தி இருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையை சாத்தானுக்கு இல்லை. சரி, அவன் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறவன்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமி எங்கும் அவரும் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, உடனே கர்த்தர் அறிந்து கொண்டார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் கவனம் வைத்தான், கவனம் வைத்து விட்டான். அதை அறிந்த கர்த்தர், அதை அறிந்த தேவன், அதை அறிந்த நித்திய பிதாவானவர் கேட்கிறாரு, யோபின் மேல், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தராகிய தேவன் சாத்தாங்கிட்ட சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. சர்டிபிகேட் கர்த்தராகிய தேவன் சாத்தாங்கிட்ட சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சர்டிபிகேட்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தர் தேவன் நித்திய பிதா சர்டிபிகேட் தராரு. யாருகிட்ட? சாத்தாங்கிட்ட. சாத்தான் அறிந்திருக்கிறான் யோபை குறித்து. யோபு எப்படிப்பட்டவன்? உத்தமன் அவன். ஹல்லேலூயா. இயேசுக்கு அந்த கர்த்தராகிய தேவன் சொல்வது போல அவன் ஒரு உத்தமன், தேவனுக்கு பயந்து இருக்கிறவன், பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறவன் என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான். சாத்தானுக்கு எல்லாமே தெரியும். உன்னை பத்தி தெரியும், என்னை பத்தி தெரியும், இந்த உலகத்தில் இருக்கிற தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தெரியும். இந்த சத்தியத்தை குறித்து தெரியும், இதனுடைய வெளிப்பாடை குறித்து தெரியும், இதனுடைய மறைப்பொருளை குறித்து தெரியும். சாத்தானுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. சரி, ஒருவனும் இல்லை என்று கர்த்தராகிய தேவன் சாத்தாங்கிட்ட சொல்றாரு. அப்ப பாருங்க, இந்த பூமியில யோபு வாழ்ந்த காலத்துல, யோபு ஜீவித்திருந்த அந்த காலத்துல உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகி நடக்கிற ஒரு மனுஷன் கூட இல்ல, யோபை தவிர. பாருங்க, உலகத்துல அந்த காலத்துல எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்கன்னு தெரியல. அந்த உலகத்துல பூமி எங்கும் உலாவி வந்த அந்த சாத்தாங்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அந்த பூமி எங்கும் உலாவி கொண்டிருந்த அந்த காலத்துல, அந்த நேரத்துல யோபு ஒரே ஒருத்தன் தான் உத்தமனா இருந்தான். பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரே மனுஷன் யாருன்னா யோபு. தேவனுக்கு பயந்து இருக்கிறான்னு சொன்னாக்கா அந்த காலத்துல, யோபு வாழ்ந்த காலத்துல ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா அது யோபு என்று கர்த்தராகிய தேவன் கூறுகிறார் சாத்தாங்கிட்ட. அப்போ ஒருத்தம் கூட இல்லைங்க. யோபு வாழ்ந்த காலத்துல எத்தனை கோடி மக்கள் இருந்தான்னு எனக்கு சரியா தெரியல. அப்ப அத்தனை கோடி மக்கள் மத்தியில யோபுக்கு மட்டும்தான் கர்த்தராகிய தேவன் சர்டிபிகேட் தராரு சொன்னாக்கா, இப்போ இந்த காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து இந்த காலம் வரைக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க? அதுதான் வில்லியம் மரியன் பிரென்னாம் சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசி உரைக்கிறாரு, 100ல ஒருத்தந்தாயா மனவாட்டின்னு சொல்றாரு. 10ல் 1 இல்ல, 100ல ஒருத்தன் மனவாட்டி. ஏன்னா யோபு அந்த காலத்துல எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்க, ஒருத்தனுக்கு தான் சர்டிபிகேட் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன். உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் தேவனுக்கு பயந்து இருக்கிறவன் ஒருத்தன் தாயா. அந்த ஒருத்த மேலதான் கண்ணு வச்சான். அதே போலதான் இந்த உலகத்திலையும் மனவாட்டி ஒன்று இருக்கும் என்று சொன்னால், 100ல 1 மனவாட்டி இருக்கும் என்று சொன்னால், 100ல 1 சொன்னா அந்த 1 மேலதான் சாத்தானுக்கு கண்ணு. வேற யாரு மேலேயும் கண்ணு இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த காலத்துல நவீன பெந்தகோஸ்து இருக்கிற இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்தவ மேலேயும் ஒரு பாஸ்டர் மேலேயும் சாத்தான் கண்ணு வைக்க மாட்டான். ஏன்னாக்கா சாத்தானுக்கு தெரியும், இப்ப இருக்கிற எல்லா மொத்த பாஸ்டர்களும், பொதுவா பேர் சொல்ல விரும்பல, எத்தனையோ பேர் சொல்லிட்டேன், இப்ப இருக்கிற பெந்தகோஸ்து பாஸ்டருங்க 100% பாஸ்டருங்க அத்தனை பேருமே என்னுடைய ஊழியக்காரர்கள் அல்லையா. ஆனா தேவனுடைய மனவாட்டி ஒருத்தன் 100ல ஒருத்தங்கிறா சொன்னா அவன் மேலதான் நான் கண்ணு வைப்பேன். சரி பாருங்க, செய்தியை பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். சரி, ஆக அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விரோதமாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி
வேலி அடைக்கவில்லையோ என்று சாத்தான் கேட்கிறான் தேவன்கிட்ட. பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, நீர் அவனையும் அவன் வீட்டையும் வீட்டால் இருக்கிற குடும்பத்தை யாவரையும் சுத்தி நீ வேலி அடிக்கவில்லையா? உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் தேவனுக்கு பயந்து இருக்கிறவன் யோபு மட்டும்தான். அந்த நாட்களில் உலகத்திலேயே மொத்த பேர் எத்தனை கோடி மக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 10 கோடி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உதாரணமா சொல்ல வச்சுங்களேன், யோபு அந்த காலத்துல ஒரு 10 கோடி மக்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ. 10 கோடி மக்கள் இருந்தாங்க. அந்த 10 கோடி மக்கள்ல தேவனுடைய பார்வையில யோபு மட்டும்தான் இருந்தான். உத்தமனா இருந்தான், தேவனுக்கு பயந்து இருந்தான். அவனுடைய பிள்ளைங்க இல்ல, அவனுடைய மனைவி இல்ல. அல்லேலூயா. ஆனா யோபு நிமித்தமாக அவங்க குடும்பத்தையே பாதுகாக்கிறாரு. அவங்க குடும்பத்தை சுத்தி வேலி போட்டாரு. யோபை சுத்தி அவங்க குடும்பத்தை சுத்தி வேலி போட்டாரு கர்த்தராகிய தேவன். பிள்ளைங்களாம் உத்தமனா இல்லைங்க, பிள்ளைங்களாம் தேவனுக்கு பயந்து இல்ல. நீங்க நல்லா வேதத்தை வாசித்து பாருங்க. பிள்ளைங்கெல்லாம் அந்த யோபுடைய பிள்ளைங்கெல்லாம் பார்ட்டி வைப்பாங்க. அந்த பார்ட்டியில யோபுடைய நண்பர்கள்லாம் வருவாங்க, குடிப்பாங்க, ஆட்டம் போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. இப்படிலாம் பாவங்களாம் செஞ்சுட்டு போன பிற்பாடு பிள்ளைங்க தூங்கும் போது பிள்ளைங்களுக்காக யோபு வந்து பலி செலுத்துவாரு. புறா பலி செலுத்துறாரோ ஆடு பலி செலுத்துறாரோ அவங்களுக்காக தலைமையில வச்சு ஜெபம் பண்ணுவாரு. அவன் தாங்க உண்மையான அப்பா. உண்மையான அப்பா, உண்மையான அப்பா என்னத்தமா செய்வாரு? பிள்ளைங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவார். உண்மையான அப்பா. அந்த உண்மையான அப்பா பிள்ளைங்களுக்காக கதறுவாரு. அந்த உண்மையான தகப்பன் பிள்ளைங்களுக்காக முழங்கால் படியிட்டு, இன்னைக்கு ஆடு பலியோ இல்ல புறா பலியோ செலுத்த தேவையில்ல, முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி 6 ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், ஆண்டவர் கண்ணீரோடு ஜெபம் ஸ்தோத்திர பலி செலுத்துவார் அவருடைய பிள்ளைங்களுக்காகவே. அதே கர்த்தர் இன்றைக்கு மாறாதவரா இருக்கிறார் என்று சொன்னா, இன்றைக்கு அப்படி உண்மையும் உத்தமமா இருக்கிற ஒரு தகப்பன் நிமித்தமாக அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. வேலியில போட மாட்டார். அந்த அக்கினி வேலி, இந்த இவனுக்கு போட்ட மாதிரி யோபாவை சுத்தி வேலி, அந்த மாதிரி வேலியில இல்ல. இது அதெல்லாம் காட்டிலும் பயங்கரமான ஒரு வேலியை இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போடுவார். நீ அக்கினி வேலியை போட்டா கூட அந்த அக்கினிக்குள்ள பிசாசு வந்துருவான். அது முதல்ல புரிஞ்சுங்க. என்ன வேலி போட்டா அந்த வேலிக்குள்ள வந்துருவான் சாத்தான். ஆனா இன்றைக்கு போடுற வேலி ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல ஆட்டுக்குட்டியோட ரத்தம் அந்த ரத்த வேலிய ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை உன் யோபு போல எவனா ஒருத்தன் உண்மையா இருந்தானாக்கா அந்த ரத்த வேலியை போடுவார் தேவ ஆட்டுக்குட்டியானவர். கிட்ட நெருங்கவே முடியாது. அல்லேலூயா. சரி, அது போட்டோம். சரி, இப்ப பாருங்க, நீர் அவனையும் அவன் வீட்டார் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகள் ஆசீர்வதித்து இருக்கிறீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால். அல்லேலூயா. பிசாசு சொல்றான், நீ நல்லா அவனை ஆசீர்வதிச்சிருக்கிற யோப, வேலி போட்டு இருக்கிற, நீ அவனுடைய உன்னுடைய கையை நீட்டி அவனை தொடுவீரானால். சாத்தான் சொல்றான் ஆண்டவர்கிட்ட, நீ தொட்டுப்பாரு அவனை, அவன் கையை நீட்டிப்பாரு அவனை. செய்வாரா? ஒரு காலம் செய்ய மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ஆசீர்வாதத்துல தேவன் உனக்கு அவர் வாதை கொடுக்க மாட்டார். அவர் உன்னை ஆசீர்வதித்தால் அவர் உனக்கு வாதை கொடுக்க மாட்டார். ஆனா இங்க கர்த்தர் என்ன செய்றாரு பாருங்க. சாத்தான் சொல்றான், அப்படி தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ என்பதை பாரும் என்றான். தூஷிக்கிறானா இல்லையா என்பதை குறித்து நீ பாரு, நீ கையை தொட்டு பாரு, அவனை நீட்டி பாரு. கண்டிப்பா உன்னை தூஷிப்பாங்க. கண்டிப்பா உன்னை பத்தி தப்பா பேசுவான். கண்டிப்பா உனக்கு விரோதமா பல பேர்கிட்ட பேசுவான். சேலஞ்ச் கட்டுறியா? சாத்தான் கேட்கிறான். இயேசுநாதர்கிட்ட தேவன்கிட்ட கேட்கிறான், கர்த்தராகிய தேவன்கிட்ட கேட்கிறான், சேலஞ்ச் கட்டுறியா? உன்னுடைய கையை நீட்டி அவனை தொட்டு பாரு. உமக்கு விரோதமாய் அவன் பேசுகிறானா இல்லையா, உம்மை தூஷிக்கிறானா இல்லையா என்பதை பாரு, நீ நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சாத்தான் கர்த்தர்கிட்ட சேலஞ்ச் பண்றான். இயேசுநாதர் மன்னிக்கணும், இயேசுநாதர் வந்திருக்குது. சரி, அவர் இயேசுநாதர் தான். கர்த்தராகிய தேவன் யோபு கிட்ட பேசினது இயேசுநாதர் தான். சரி, ஓகே. அப்ப இயேசுநாதர் என்ற பேர் இல்ல இல்லையா, யெகோவா என்பது பேர் தான் இது. அப்ப கர்த்தராகிய யெகோவா என்ன செஞ்சாரு கேட்டீங்கன்னாக்கா, என்ன பண்றாரு பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது. முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னால, இந்த வார்த்தைக்கு முன்னால, அவனுக்கு உண்டானவை எல்லாம்
கர்த்தராகிய யெகோவா தேவன்கிட்ட இருந்தது. இப்போ கர்த்தராகிய யெகோவா என்ன செய்றாருன்னு கேட்டாக்கா, அந்த அவனுக்கு உண்டான எல்லாவற்றையுமே சாத்தான்கிட்ட கொடுத்துட்டாரு. பார், நான்லாம் கையெல்லாம் நீட்ட மாட்டேன். நான் அவனை ஒன்றும் செய்ய மாட்டேன். சேலஞ்சு தானே பண்ற, ரைட்டு, உன் சேலஞ்சுக்கு நான் வரேன். இந்த யோபை உன் கையில கொடுத்துட்டேன் முஞ்சு. ஆனால் அவனுடைய ஆத்மா மேல மட்டும் நீ கையை வச்சிரு, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி போனான். அல்லேலூயா, புறப்பட்டு போனான். நல்லா புரிஞ்சுக்குங்க, சாத்தான் எங்க வந்தான்? தேவனுடைய பரிசுத்தமான அந்த சபையிலே, தேவனுடைய சபையிலே, தேவன் இருக்கக்கூடிய அந்த பரலோகத்திலே, அங்கே சாத்தான் வந்து அங்க அநேகரை பார்த்து, தேவனை பார்த்து, நித்திய கர்த்தரை பார்த்து, நித்திய பிதாவை பார்த்து அந்த யெகோவா ஆண்டவர்கிட்ட பேசினுகிறான். எங்க? பரலோகத்துல. பரலோகத்துல மெசேஜ் வரும், கேளுங்க. பரலோகத்துல பேசினுக்கிறான் சாத்தான். வேற பூமியில பேசல, பரலோக சன்னதியில, அவனுடைய தேவனுடைய சன்னதியில போயிட்டு பிசாசு பேசுறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில கொடுக்கிற, அவனுக்கிட்ட உண்டானவை எல்லாம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏன்? எதுக்காக? இந்த யோபுவை அங்க சாத்தாங்களை ஒப்பு கொடுத்தாரு. அங்கதாங்க ரகசியமே இருக்குது. கர்த்தராகிய யெகோவா தேவன் யோபின் மேல, ஒரு விசுவாசியின் மேல கர்த்தர் அவ்வளவு மகத்தான ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை யோபின் மேலே வைத்தார். அல்லேலூயா. உன்னால அசக்க முடியாதுடா என் மகனை, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுடா என் மகனை யோபுவ. இந்த நீ கேட்கிறல, இந்த என்னுடைய மகனை உன் கையில ஒப்பு கொடுக்கிற. அவ்வளவு மகத்தான ஒரு நம்பிக்கை யோபின் மேலே கர்த்தருக்கு. அதனாலதான் தைரியமா கொடுத்தாரு. என்ன நடந்தது கடைசியில? நீ வேதத்தை முழுசா யோபுடைய ஸ்டோரியை வாசித்து பாருங்க. அவன் எவ்வளவு குட்டி கலாட்டா பண்ணா யோபுவை. முழுசா எல்லாம் உடம்பு ஃபுல்லா புண்ணுங்க, பயங்கரமான வாதைகள், பிள்ளைகள் எல்லாம் சாவடிச்சான், சொத்துக்கள் எல்லாம் அழிச்சான், மனைவியை தவிர எல்லாத்தையும் அழிச்சான். அப்ப கூட கர்த்தர் யோபின் மேல் வைத்த விசுவாசம், கர்த்தர் யோபின் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு இருக்கிற ஒரு விசுவாசி மேல கர்த்தரால நம்பிக்கை வைக்க முடியவில்லை. அல்லேலூயா. வாய்ப்பே இல்லமா. இன்றைக்கு இருக்கிற விசுவாசிங்க மேல நம்பிக்கையே வைக்கல கர்த்தர். ஆனா அவருக்குன்னு ஒரு மனவாட்டி இந்த பூமியில இருக்கிறார். அவருடைய மனவாட்டி இந்த பூமியில ஒருத்தி இருக்கிறா. அந்த ஒருத்தி மேலதான் கர்த்தர் யோபு மேல எப்படி உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் இந்த உலகத்திலேயே யோபை தவிர வேற யாருமே இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுத்தாரோ, அதே போல இப்போ அவருடைய மனவாட்டி ஒருத்தி இருக்கிறான், 100 அல்லேலூயா. சரிங்க, நீங்க பாருங்க, அப்ப எவ்வளோ யோபு மேல ஒரு நம்பிக்கையும் விசுவாசமா இருக்கும் என்று சொன்னால் தேவன் சாத்தான்கிட்ட ஒப்பு கொடுத்திருப்பார். பாருங்க, நல்லா பாருங்க. சரி, இதை குறித்து வில்லியம் மரியன் பிரண்ணாம் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி, என்னுடைய நண்பர் கடந்த ஒரு 3 நாளைக்கு முன்னால எனக்கு தொலைபேசி பண்ணி, ஜோசப் பிரதர், நீங்க என்ன இப்ப புதுசா வில்லியம் மரியன் பிரண்ணாம பத்தி நீங்க பேசுறீங்க யூடியூப்ல, யார் அவரு அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் அவரிடத்துல சொன்னேன், என் அருமை சகோதரா, இந்த உலகத்திலே உண்மையான கடைசி தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரண்ணாம் தான் சகோதரா, உண்மையான தீர்க்கதரிசி. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனாக்கா நெட்டுல வில்லியம் மரியன் பிரண்ணாம் சொல்லி போடு, அவரை குறித்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் வருகிறது, நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாரு. அதனால நான் எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிலாம் சொல்லல, சத்தியத்தை அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்து, நவீன பெந்தகோஸ்து பாஸ்டர்கள் அவரை வெளிப்படுத்தி காண்பிக்க மாட்டாங்க. ஆனா உண்மையான தீர்க்கதரிசி, இந்த உலகத்துல கடைசி தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரண்ணாம் சகோதரா. 1600 மெசேஜ் தேவனுடைய சத்தியங்களை குறித்து பேசியிருக்கிறாரு. திரளான மிராக்கள், அற்புதங்கள் கர்த்தராகிய தேவன் அவர் மூலியமா செய்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவே அவர் வாழ்ந்த காலத்துல 3 பிணங்களை மரித்து போனவங்களை எழுப்பினாரு. ஆனால்
அதே இயேசு கிறிஸ்து இந்த வில்லியம் மரியன் பெர்னாம் சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசி மூலியமாக 5 பிணங்களை எழுப்பியிருக்கிறாரு. கேன்சர் வியாதிகளை குணமாக்கி இருக்கிறாரு. லட்சக்கணக்கான முடவர்களை நடக்க வைத்திருக்கிறாரு. பார்வை அளித்திருக்கிறாரு. எப்படி சமரியாசியர்கிட்ட அந்த சமரியாசியனுடைய எண்ணங்களை, அவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து இயேசு கிறிஸ்து பேசினாரோ, எப்படி ஆபிரகாமுடைய மனைவியாகிய அவள் நகைத்தாள் என்று பின்புறத்திலிருந்து இயேசுநாதர் அவள் நகைக்கிறாள் என்று சொன்னாரோ, அப்படியெல்லாம் இந்த வில்லியம் மரியன் பெர்னாம் மூலியமாக தேவன் அவருடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். வாசித்து பாரு சகோதரா என்று அவர்கிட்ட நான் போன்ல பேசினேன். அப்படி எப்படி நான் போடுறது அப்படி என்ன கேட்டார். இது மாதிரி நீ போட்டு பாருப்பா, அதனால நான் உன்னை வற்புறுத்தல, விருப்பமா இருந்தா நீ ஏற்றுக்கொள்ளுப்பா. ஆனா அவர் தான் இந்த நாட்களிலே கடைசி தீர்க்கதரிசி, உண்மையான தீர்க்கதரிசி. அவருடைய சத்தியத்தை கேட்காதவர்கள் யாராவது கேட்டு தெரிந்து கேட்காத அவிசுவாசம் அதை புறங்கணிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பரலோகமே இல்லை சகோதரா என்று ஓப்பனா நான் பேசினேன். இது உண்மையான சத்தியங்கள். இன்றைக்கு நவீன பாஸ்டர்கள், நவீன விசுவாசிகள் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை சகோதரா. அதனால இதுதான் உண்மையான தேவனுடைய மனுஷன், உண்மையான தேவனுடைய மனுஷன். அவர் 1965 அவர் மரித்துட்டாரு. கிட்டத்தட்ட திரளான மெசேஜ் பேசியிருக்கிறாரு. நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வாசித்தேன்னு வரேன், நீயும் வாசி, உனக்கு புக்கு வேணும்னா சொல்லி நான் தரேன் அப்படின்னு நான் கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் பேசினேன். அவருடைய செய்தியை குறித்து இதை குறித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா தீர்க்கதரிசி, அந்த வில்லியம் மரியன் பெர்னாம் தீர்க்கதரிசி பேசியிருக்கிறாரா என்பதை குறித்து ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு சில கருத்துக்கள் எனக்கு கிடைத்தது. அந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள் அருமை சகோதரியே, விலையேறப்பெற்ற அருமை நண்பர்களே, விலையேறப்பெற்ற வாலிபர்களே. இந்த உலகத்திலே வில்லியம் மரியன் பெர்னாம் சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசி, உண்மையான தேவனுடைய மனுஷன், எப்படி யோபை பார்த்து அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் யோபு ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா, யோபெல்லாம் காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வில்லியம் மரியன் பெர்னாம் சொல்லக்கூடிய அந்த சரீரத்தின் மூலியமாக கர்த்தர் வெளிப்பட்டு திரளான உபதேசங்களை, வெளிப்பாடுகளை குறித்து அதே பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தைகளை தான் உங்களிடத்திலே பேச நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் கவனிங்கள். அவர் பேசின புத்தகத்திலிருந்து நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். யோபு என பெயரிட்ட ஒரு மனிதன் ஒரு காலத்திலே வாழ்ந்தான். வேதத்தில் உள்ள பழைய தீர்க்கதரிசிகளில் அவனும் ஒருவன். யோபு யாரு? தீர்க்கதரிசிகளில், பழைய தீர்க்கதரிசிகளில் அவனும் ஒருவன் என்று வில்லியம் மரியன் பெர்னாம் தீர்க்கதரிசி அவர் உரைக்கிறார். அவர் உரைக்கல, அவர் வாழ்க்கையிலே அவர் படித்தது 7ஆம் வகுப்பு தான். கல்வி ஞானமும் உலக ஞானமும் அறியாத ஒரு மனுஷன். ஆனால் தேவன் திரைமறைக்கப்பட்டு அவருடைய சரீரத்திலிருந்து அவர் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். பெர்னாம்லாம் பேசல. நண்பர்களே, அருமை விசுவாசிகளே, தேவனுடைய விலையேறப்பெற்ற என் தங்கச்சிகளே, அக்காமார்களே, தாய்மார்களே, உண்மையான சத்தியத்தை சொல்றேன். மற்றவங்கள மாதிரில பாட்டு பாடி கூட்டாடி மியூசிக்லாம் போட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடையை கட்டி உங்களெல்லாம் பணம் கொடுங்க உங்களெல்லாம் ஏமாத்தல. இன்னைக்கு யாரு ஏமாத்துறோன்னா அவனுக்கு தான் காலமா இருக்குது. நான் சும்மா சாதாரணமா என்னுடைய மொபைல்ல உட்காந்து, இந்த மாதிரி என்னுடைய வீட்டுல ரூம்ல உட்காந்து உங்களுக்கு உண்மையான சத்தியத்தை அறிவித்து கொண்டு வருகிறேன். கேட்கவே மாட்டேன்றீங்க, பார்க்கவே மாட்டேன்றீங்க. மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாகுது. நேத்து நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். 1 மணிக்கு தூங்குனேன். 6 மணிக்கு எந்திரிச்சு கடகடன்னு மெசேஜை நேத்தெல்லாம் எடுத்து வச்சு இப்போ கூட நான் பேசுறேன். எதுக்கு நான் பேசுறேன்? நீங்களும் என்னோடு கூட பரலோகம் வர வேண்டும். உங்களெல்லாம் நான் பரலோகத்துல பார்க்கிறேன். நான் உங்களெல்லாம் முகத்தை பார்க்கல, ஆனா நீங்க எல்லாம் என் முகத்தை பாக்குறீங்க. நீங்க என்ன பரலோகத்துல பாத்தீங்கன்னா சகோதரா யூடியூப்பை பார்த்து நான் மனம் திரும்பிட்டேன் இந்த என்னை கட்டுப்பிடிச்சு என்ன கை கொள்வீங்க. நான் சந்தோஷம் அடைவேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. உங்ககிட்ட பணம் கொடு, பொருளை கொடு, எனக்கு காணிக்கை கொடு, அப்படி பண்ணு இப்படி பண்ணல கேட்கல. உண்மையான சத்தியத்தை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றேன். இக்காலத்து கடைசி கால தீர்க்கதரிசியை குறித்து வெளிப்படுத்தி காண்பிக்கின்றேன். சரி, அவர் பேசுறார் பாருங்க. வேதத்தில் உள்ள பழைய தீர்க்கதரிசிகளில் அவனும் ஒருவன். அப்போ யோபு யாருன்னு கேட்டாக்கா, தீர்க்கதரிசிகளில் அவனும் ஒருவன். தீர்க்கதரிசி அவன் ஒரு மகத்தான மனிதன். யாரு? யோபு மகத்தான மனிதன். அவன் கர்த்தரை நேசித்து தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் சரியாக செய்தான். பாத்தீங்களா? கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் சரியாக செய்தான் என்று வில்லியம் மரியன் பெர்னாமுடைய செய்தி புத்தகத்துல இருக்குது.
அவர் உரைத்த வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் உரைத்த வார்த்தை, கர்த்தர் உரைத்த வார்த்தை இருக்கிறது, அந்த உபதேசத்துல இருக்கிறது. நான் படித்ததை எழுதி வைத்திருக்கிறேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அவன் ஒரு மகத்தான மனிதன். அவன் கர்த்தரை நேசித்து தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் சரியாக செய்தான். என்ன சரியாக செய்தான்? அவன் உத்தமனாயிருந்தான், தேவனுக்கு பயந்திருந்தான், பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனாயிருந்தான். அப்படி ஒரு தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். அவன் உத்தமனா இருந்தான், எல்லாவற்றையும் சரியாக செய்தான். அதனால தான் அவனை தெரிந்து கொண்ட ஆசை கொண்டான் சாத்தான். ஹல்லேலூயா. என்னடா இவன் இவ்வளவு உத்தமனா இருக்கிறான், கர்த்தருடைய பார்வையில சரியாய் தன் ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, மகத்தான மனிதனா இருக்கிறானே, தீர்க்கதரிசிகளில் இவனும் ஒரு பேர் எடுத்து விட்டானே. ரைட்டு. அதனாலதான் சாத்தான் அந்த யோபுவை தெரிந்து கொண்டான் என்று வில்லியம் மரியன் பிரென்னாமுடைய செய்தி புக்கில் இருக்குது. இதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆசையாகி போச்சு. சரி, உடனே எழுதி தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய சகோதரிகளுக்கு, தேவனுடைய மகத்தான ஊழியக்காரர்கள், ஸ்தாபன ஊழியக்காரர்கள்லாம் இந்த யூடியூபை பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க அப்படி எழுதி வச்சிருக்கிறேன். அதை உங்ககிட்ட நான் சொல்றேன். ஹல்லேலூயா. அதனால தான் அவனை தெரிந்தெடுக்க ஆசை கொண்டான் சாத்தான். வேற எந்த காரணமும் இல்லை. ஹல்லேலூயா. தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் சரியாக செய்தான் யோபு. சாத்தான் அதனாலதான் தெரிஞ்சுக்கினா யோபுவேன்னு அவர் சொல்றாரு. ஒரு நாள் அவன் தேவனிடம் வந்தான். யாரு? சாத்தான். தேவன் அவனை பார்த்து, சாத்தானே நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று கூறினான். அவன் சிறந்த மனிதன் தான். அவன் சிறந்த மனிதன் தான். யாரு? சாத்தான் சொல்றான். அப்ப சாத்தானே சர்டிபிகேட் கொடுக்குறான், அவன் சிறந்த மனிதன் தான், ஆனால் அவன் ஒரு விசை மாத்திரம் என் கையிலே வரட்டும். அவன் சிறந்த மனிதன் தான் என்று சாத்தான் சர்டிபிகேட் கொடுக்குறான். இன்னைக்கு அதே சாத்தான், இன்னைக்கு உலகத்துல சுத்தி கொண்டிருக்கிற அதே சாத்தான் இன்றைக்கு இருக்கிற போதகர்களை குறித்து, இவன் ஒரு சிறந்த போதகன் தான், இவன் ஒரு சிறந்த விசுவாசி தான், இதோ பேசிக் கொண்டிருக்கிறானே இந்த ஜோசப், இவன் ஒரு சிறந்த ஜோசப் தான் அப்படின்னு சாத்தான் சர்டிபிகேட் கொடுப்பானா? இயேசு கிறிஸ்து சர்டிபிகேட் கொடுக்கிறது இருக்கட்டும், இப்ப சாத்தான் கொடுக்குறான், இவன் ஒரு சிறந்த மனிதன் தான். இன்னைக்கு மனவாட்டியில பாஸ்டர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சொல்றாங்க. அந்த மனவாட்டி பாஸ்டர் கிட்ட போட்டு சாத்தான் இவன் ஒரு சிறந்த மனவாட்டி பாஸ்டர் தான் சர்டிபிகேட் கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற மனவாட்டி பாஸ்டர் சொல்லி கொண்டிருக்கிற இந்த இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு 100 பாஸ்டர் இருந்தாங்கனாக்கா அந்த 100 பாஸ்டர்ல ஒரே ஒரு மனவாட்டி பாஸ்டர் எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறான். அவன் தாழ்மையா இருப்பான், அவன் அன்பா இருப்பான், அவன் உண்மையான சகோதர சிநேகம் இருக்கும், அவன் யாருமே பகைக்க மாட்டான், அவன் யாரு குறித்தும் புறங்கூற மாட்டான். அவன் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியல, ஆனா 100 மனவாட்டி பாஸ்டர் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி வில்லியம் மரியன் பிரென்னாம் தீர்க்கதரிசி குறித்து பேசுவாங்க. இந்த உலகத்துல நிறைய மனவாட்டின்னு சொல்லிட்டு பாஸ்டர் பேசுவாங்க. இந்த சாத்தான் சர்டிபிகேட் கொடுப்பானா? இந்த பாஸ்டர், சென்னையில இருக்கிற இந்த பாஸ்டர் உண்மையான பாஸ்டர் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுப்பானா? உண்மைங்க, காலி. கொடுக்க முடியாது. அப்படி யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்சே இல்லைனாக்கா அப்ப சாத்தானை பாத்துங்க. சரி, அவன் சிறந்த மனிதன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்களுக்குள்ள இதை குறிச்சு அடுத்த வீடியோல பேசுறேன், அது கண்டிப்பா பேசி ஆகணும். இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்களுக்குள்ளவே ஒற்றுமை இல்லை, இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்களுக்குள்ளவே சகோதர சிநேகம் இல்லை, இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்களுக்குள்ளவே அன்பு இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்னே ஒண்ணு இருக்கு, பணம் சம்பாதிக்கணும் என்ற நோக்கம் இருக்குது. ரெண்டாவது ஒண்ணு இருக்குது, ஏன் சர்ச்சில் நிறைய ஆத்துமாக்களை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கணும்னு ரெண்டாவது சிந்தனை இருக்குது. இவனா சிறந்த பாஸ்டரா? அல்லேலூயா. சாத்தானால சர்டிபிகேட் தர முடியுமா? யோபு பார்த்து சர்டிபிகேட் சிறந்த மனுஷன் சொன்னானே, இன்னைக்கு தர முடியுமா? முடியாது. சரி, அவன் சிறந்த மனிதன் தான், ஆனால் அவன் ஒரு விசை மாத்திரம் என் கையில் வரட்டும். ஒரே ஒரு விசை என் கையில நீங்க கொடுங்க, அவன் போக்கை மாற்றி விடுகிறேன். அல்லேலூயா. சாத்தான் சொல்றான், அவனுடைய போக்கையே நான் மாற்றி விடுகிற, பார்க்கிறியா? என்கிட்ட கொடுக்குறியா? அவனை உத்தமன் சொல்ற, அவனை பத்தி சன்மார்க்கன் சொல்ற, பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன். ரைட்டு, ஓகே, நான் அக்ரி பண்ணிக்கிறேன், ஒத்துக்கிறேன். அவன் ஒரு விஷயம் என்கிட்ட கொடு,
அவன் என்ன பண்றான் பாரு. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்றான் சாத்தான். அவன் போக்கை மாற்றி விடுகிறேன், உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்க செய்கிறேன். ஹல்லேலூயா. சாத்தான் சொல்றான், சேலஞ்ச் பண்றான், உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்க செய்கிறேன். என் கையில அவனை கொடுத்து பாரு. அவன் உத்தமனா, தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனா, பொல்லாப்புக்கு விலகுற மனுஷன் சர்டிபிகேட் தெரிய என்கிட்ட நீ அவனை கொடுத்து பாரு. அவனை என்ன பண்றான் பாரு, அப்புறம் பாரு உன்னை தூஷிக்க போறான் பாரு, பாக்குறியா? அவன் சொல்றான். அதுக்கு ரொம்ப அற்புதமா சொல்றாரு வில்லியம் பிரென்ஹாம் தீர்க்கதரிசி அவருடைய செய்தி புத்தகத்துல, உமக்கு முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்க செய்கிறேன் என்று கூறினான். அதற்கு அவர், உன்னால் முடியாது. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனை துதிக்கிறேன். தேவன் சர்டிபிகேட் தராது. உன்னாலே முடியாது சாத்தானே, உன்னாலே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய யெகோவா சொல்றாரு சாத்தானை பார்த்து, உன்னாலே முடியாது. ஹல்லேலூயா. ஜீசஸ், உன்னாலே முடியாது என்றார். அதுதான் அவர் ஒரு விசுவாசியின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையாகும். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செய்தி பாருங்க. என் மேல கர்த்தர் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுக்கிறார் எனக்கே தெரியல. ஜீசஸ் பாருங்க, செய்தியை பாருங்க. கர்த்தரே சொல்றாரு, அதுதான் அவர் ஒரு விசுவாசியின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையாகும். அதற்கு அவர், உன்னாலே முடியாது சாத்தானே, உன்னாலே முடியாது. சரி, நான் ஒப்பு கொடுக்கிறேன் உங்ககிட்ட, என்ன பண்றியோ பண்ணிக்கோ. அவன் ஆத்துமா மேல மட்டும் கை வைக்காத. ஹல்லேலூயா. அவன் உயிர் மேல மட்டும் கை வைக்காத. மன்னிக்கணும் பிரியமானங்களே, அவன் உயிர் மேல மட்டும் கை வைக்காத, அவன் ஆத்துமா மேல கை வைக்காத. உன்னாலே முடியாது, வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா என்றார். அதுதான் அவர் ஒரு விசுவாசின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையாகும். தேவன் கர்த்தர் யோபின் மேல அவ்வளவு மகத்தான ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சாத்தானாலே முடியாது என்பதை நம்பிக்கை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நம்பிக்கையாகும். ஏன்? அவர் முடிவில்லாதவர், நித்தியமானவர், துவக்கம் முதல் முடிவு வரை அவர் அறிந்திருக்கிறார். யோபை குறித்து, ஒவ்வொரு மனிதனை குறித்தும் அவர் துவக்கம் முதல் முடிவு வரை ஒரு மனிதனை குறித்து கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார். சாத்தானால் அதை செய்ய முடியாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சாத்தானால் யோபுவை அவர் நினைப்பதை செய்ய முடியாது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இருக்கிற பாஸ்டருங்களை, இன்னைக்கு இருக்கிற விசுவாசிங்களை அப்படின்னு மாத்திருவான், தூஷிக்க செஞ்சிரும். ஹல்லேலூயா. செய்ய முடியாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏனெனில் அவர்தான் வார்த்தை. யாரு? கர்த்தர் வார்த்தையா இருக்கிறார். யோபு என்ன செய்ய போகிறான் என்பது அவருக்கு தெரியும். உன்னை பத்தி அவருக்கு தெரியும், என்னை பத்தி அவருக்கு தெரியும். யோபு என்ன செய்ய போகிறார் என்பதை அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சேலஞ்ச் பண்றாரு, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, கொடுத்துடுற. ரைட். பாருங்க எவ்வளவு ஒரு நம்பிக்கை யோபின் மேலே, அந்த விசுவாசியின் மீது கர்த்தருக்கு எவ்வளவு மிகப்பெரிய நம்பிக்கை. அருமை பாஸ்டரே, உன் மேல நம்பிக்கை இருக்குமா? மனவாட்டி பாஸ்டர் சொல்லி கொண்டிருக்கிற பாஸ்டர்களே, உங்க மேல கர்த்தருக்கு நம்பிக்கை இருக்குமா? இருக்கும் பிரதர் அப்படி சொல்லுவீங்க. ஏன்னா ஒரு வழியில அப்படிதான் சொல்லி ஆகணும். போராம, பொச்சிரிப்பு, அன்பு இல்ல, சகோதர சிலைகள் ஒண்ணுமே இல்லை. ஆனா மனவாட்டி பாஸ்டர், ஆனா நான் மகத்தான பாஸ்டர். ஹல்லேலூயா. ஃபியூஸ் பண்ண பல்புமா நீங்களா? சரி, ஓகே, கவனியுங்கள். பாத்தீங்களா என்பது அவருக்கு தெரியும். யோபு என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கு தெரியும். ஏன் நம்மால் விசுவாசத்தை கொண்டிருக்க முடியவில்லை? ஏன் நம்மால் விசுவாசத்தை கொண்டிருக்க முடியவில்லை? ஏன் இப்போது இருக்கிற சமாதானத்தை காட்டிலும் பெரிதான சமாதானத்தை பெற முடியவில்லை? ஏன் நம்முடைய ஜீவத்தை பலமாக கட்டி எழுப்ப முடியவில்லை? நம்முடைய ஜீவத்தை பலமாக கட்டி எழுப்ப முடியவில்லை. நம்முடைய ஜீவியத்தில் விசுவாசத்தை அதிகமாக பெருக்க முடியவில்லை. பரிசுத்தத்தை பெருக்க முடியவில்லை. ஏதோ கொஞ்சம் பரிசுத்தம், ஏதோ கொஞ்சம் விசுவாசம், ஏதோ கொஞ்சோண்டு சகோதர சிநேகம், கொஞ்சோண்டு அன்பு,
அவ்வளவுதான், முழுமையா இல்ல. சரி, ஏனென்றால் ஏன் முடியல? ஏனென்றால் அவர் சொல்ற வில்லியம் பெண்ணாம் தீர்க்கதரிசி உரைக்கிற புத்தகத்திலிருந்து முக்கியமானது சிலதை வாசிக்கிறவங்க கிட்ட. அல்லேலூயா. அவர் எவ்வளவு அழகா பிரசங்கம் பண்ணிக்கிறார் பாருங்க. அந்த காலத்துல இங்கிலீஷ்ல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இது. ஏனென்றால் நாம் கால் கால் ஆணி பிளாஸ்திரியை போட்டுக் கொண்டிருக்கிறோம், நாம் ஒட்டும் ஸ்டிக்கரை கொண்டு ஒட்டி கொண்டிருக்கிறோம், சிறு கட்டுகளை போட்டு சுற்றி கட்டியுள்ளோம், ரத்தத்தை ஏற்றுவதற்கு பதிலாக மற்ற பொருட்களால் மூடி மறைக்கிறோம். நமக்கு ரத்தம் இல்லை, நமக்கு கிறிஸ்து இல்லை. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றாரு, நமக்கு ரத்தம் இல்லை, நமக்கு கிறிஸ்து இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுநாதர் இப்பதாங்க பேசினாரு, இயேசுநாதர் இப்பதாங்க சோறு ஊட்டி விட்டேன், இயேசுநாதர் இப்பதாங்க தாலாட்டு பாட்டு பாடினேன், இயேசுநாதர் இப்பதாங்க நான் தூங்க வச்சேன், இப்பதாங்க இயேசுநாதர் வந்துட்டு போனாரு. கர்த்தரை கிட்ட பேசிக்கினே இருப்பாருங்க. நிறைய சாத்தாங்க சொல்லும், அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல வாழ்க்கையில. ஹல்லேலூயா. இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, நமக்கு ரத்தம் இல்லை, நமக்கு கிறிஸ்து இல்லை. அப்ப என்னதான் இருக்குது? அந்த பிளாஸ்டிக் ஒட்டுப்பட்டிருக்கிற அந்த கட்டு போட்டு என்னத்த? பாரம்பரியத்தை கட்டு போட்டிருக்கிற, சடங்க கட்டு போட்டிருக்கிற, ஸ்தாபனம் என்னென்ன செய்யுதோ ஸ்தாபனம் செய்யறது மொத்தத்தையும் இன்னைக்கு மனவாட்டி பாஸ்டர் சொல்லுவாங்க, மனவாட்டி சபைன்னு சொல்லுவாங்க. அவனுக்கும் இவனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, அப்படியே செய்வான். ஸ்தாபனம் செய்யறதெல்லாம் இவனும் செய்வான். பிரதர், என்ன பத்தி பிரசங்கலாம் அப்படி பண்றீங்க? அப்படி ஸ்தாபனம் செய்யறதுல என்ன செய்யற, அப்படி என்ன செய்யறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸ்தாபனத்துல ராபோஜனம் கொடுக்குறாங்க, மனவாட்டின்னு சொல்லுவான். நாங்களாம் மனவாட்டி, அவனும் ராபோஜனம் கொடுப்பான். ஸ்தாபனத்துல ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, இவனும் ஞானஸ்தானம் கொடுப்பான். ஸ்தாபனத்துல கால் கழுவுறாங்க, இவனும் கால் கழுவுறான். ஸ்தாபனத்துல உபவாசம் இருப்பாங்க, இவனும் உபவாசம் இருப்பான். ஸ்தாபனத்துல சில காரியங்கள் செஞ்சாங்கன்னா, சடங்கு சம்பிரதாயம் செஞ்சாங்கன்னா இவனும் சடங்கு சம்பிரதாயம் செஞ்சிருக்கான். சில மனவாட்டிகள் செய்யறாங்க. நான் சிலதெல்லாம் உண்மையா சத்தியத்தை உடைக்கிற ஒரு சத்தியத்தை குறித்து பேச, இது மாதிரிலாம் பேசினாக்கா இந்த ஜோசப் கெட்டவர். இதுதானே நடக்குது. சத்தியத்தை, உண்மையான சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பிச்சா யாருக்குமே பிடிக்காது, எந்த பாஸ்டருக்குமே பிடிக்காது. ஒரு பாஸ்டருக்கு என் சத்தியத்தை பிடிக்காதுனாக்கா அவன் ஒரு டுபாக் ஒரு பாஸ்டர் தாங்க உண்மை. ஹல்லேலூயா. மனவாட்டி அப்படின்னாக்கா அவ யாரு? அவ ஒரு தனி ஒரு மனுஷன். எப்படி உலகமெங்கும் சுற்றி வாழ்ந்த சாத்தானுக்கு யோபின் மேல் யோபை பார்த்து ஒரு தனி மனிதனாய் சாத்தானுக்கு தென்பட்டுதோ, அது போலதான் மனவாட்டி என்பது எல்லாரை காட்டிலும் ஒரு தனி ரகம். அது அல்லேலூயா. ஒரு தனி சகோதரி, தனி மனிதன். ஏன்னாக்கா எல்லாரை காட்டிலும் அப்படி இல்லை, அவ ஒரு வித்தியாசமான ஒரு சபை அது. சரி, ஓகே, நான் சொல்றத சொல்றேன். சரியா, மனவாட்டி இந்த செய்தியில பார்த்தாக்கா என்ன இப்படி பேசுறாங்க ஜோசப் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்ககிட்ட ஸ்தாபனத்துக்கிட்ட இருக்கிற அதே சடங்கு, அதே பிளாஸ்டிக், அதே கட்டு. அல்லேலூயா. அந்த கட்டுப்பாடு எல்லாம் நீங்களும் கட்டுப்பட்டுக்கிறீங்க கண்ணுங்களா. மனவாட்டிலாம் சொல்றாதீங்க, சும்மா இதே தீர்க்கதரிசி மெசேஜ் தான் பேசுறீங்க. ஆனா ஒரு ஸ்தாபனம் சர்ச்சை எப்படி இருக்குதோ அப்படிதான் ஒரு சில சர்ச்சைகளா இருக்குது இன்னைக்கு. சரி, அது போட்டோம். ஓகே, நமக்கு ரத்தம் இல்லை, நமக்கு கிறிஸ்து இல்லை, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டும். இதே வில்லியம் பெர்னாம் சொல்றாரு, ஞானஸ்தானம் என்பது ஒரு சடங்கு, ஞானஸ்தானம் என்பது ஒரு சபையிலே ஒரு ஐக்கியத்தை சேர்ப்பது, அவ்வளவுதான். ஆனால் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துவது, ஒரு மனிதனை பரலோகம் கொண்டு போவது, ஒரு மனிதனை கிறிஸ்துவின் சரீரமாய் மாற்றுவது எது என்று சொன்னால் தேவனுடைய வெளிப்பாடுடைய வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தை தான், தேவனுடைய சத்தியம் தான், தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தமே ஒழிய தண்ணியில போய் அவனை முக்குனாக்கா அந்த தண்ணி அவனை பரிசுத்தப்படுத்தாது. இது நான் சொல்லல, வில்லியம் பெர்னாம் தீர்க்கதரிசி உரைக்கப்பட்ட வார்த்தையை குறித்து உங்களிடத்தில் பேசுகிறேன். அதை விசுவாசி முதல்ல, அப்புறம் நீ மனவாட்டியா என்று அப்புறம் பார்க்கலாம். சரி, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டும், நான் சபைக்கு செல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பிசாசு உங்கள் தோளில் மேல் தட்டி கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. பிசாசு உங்கள் தோளில் மேல் தட்டி கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு அதுதான் செய்யறான் சாத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஸ்தாபன விசுவாசியா இருக்கட்டும், ஒரு பிரைடு மனவாட்டி விசுவாசியா இருக்கட்டும், சாத்தா அவங்க தோல்ல வச்சு தட்டி குத்துனுக்குறான். நீ தானே நல்ல மனவாட்டி, நீ தானே நல்ல கிறிஸ்துவ, நீ தானே நல்ல விசுவாசி அப்படின்னு தட்டி கொண்டுக்கிறான். அவனும் சர்ச்சுக்கு வரான், சாத்தானும் சர்ச்சுக்கு வரான். கேளுங்க, பிசாசு கூட சபைக்கு செல்லுகிறான்.
அவன் தேவனிடத்திற்கு வந்தான். பரலோகத்தில் இருக்கும் சபைக்கு தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக தேவ புத்திரர்களோடு தேவனுடைய ஒரு பார்வையாளராக அவர்களுடன் உட்கார்ந்தான். அல்லேலூயா. பாத்தீங்களா? சாத்தான் பரலோகத்துல ஒரு பார்வையாளராக தேவனுடைய சபையிலே அங்கே உட்கார்ந்தான். அங்கே உட்கார்ந்து கேள்வி கேட்கிறான் தேவனிடத்துல. இன்னைக்கு சபையில வச்சு நிக்கிறீங்களே, அந்த சபைக்கு வரமாட்டானா? அதான் சொல்றாரு, அழகா அற்புதமா தீர்க்கதரிசி சொல்றார். வில்லியம் மரியன் பெண்ணாம் தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் தோளில் போட்டு கையை தட்டி கொண்டு வர வா. நீ நம்ம ஃப்ரெண்டு தான், நீ வேற யாரும் இல்லை, நம்ம சும்மா மனவாட்டி நீ சொல்லிடுகிற, நீ நம்ப ஆள்றா. நீ ஏன் அப்படி சொல்ற? நீ தான் எல்லாரும் பத்தி நீ எல்லா பாசிட்டிவ குறிச்சு புறங்கூறி பேசிக்கொண்டே இருக்கிறாயே மகனே, நீ ஏன் புள்ள நீ? ஆனா தீர்க்கதரிசி மெசேஜ் தான் பேசுற. கண்ணா, தீர்க்கதரிசி மெசேஜ் இப்பதான் உனக்கு தெரியும். ஆனா சாத்தானுக்குறான் பத்தியா? சாத்தான் பிசாசு தேவனுடைய சன்னிதியில வந்து பேசுறானே சாத்தான், அந்த சாத்தானுக்கு எப்போ தெரியும் எல்லா மெசேஜுமே. நீ நம்ம இப்ப படிச்சுட்டு குதிச்சிருக்கிற. அல்லேலூயா. சாத்தானுக்கு எல்லா மெசேஜும் தெரியும். ஆமா, பைபிள் மெசேஜும் தெரியும், உரைக்கப்பட்ட வார்த்தை அந்த தேவனுடைய வெளிப்பாடு மெசேஜும் தெரியும். சாத்தானுக்கு எல்லாமே தெரியும். நீ இப்பதான் படிச்சுக்கிற, இப்பதான் கேட்டுனுக்கிற. அல்லேலூயா. சரி, ஓகே, விடுங்க. பாருங்க, பரலோகத்தில் இருக்கும் சபைக்கு தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக தேவ புத்திரர்களோடு தேவனுடைய ஒரு பார்வையாளராக அவருடன் உட்கார்ந்தான். அவர், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டான். நான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி வருகிறேன் என்றான். அவனும் அங்கே இருந்தான். எங்க? சபையில, அந்த தேவனுடைய சபையில இருந்தான். ஆகவே பிசாசு சபைக்கு செல்கிறான். பிசாசு சபைக்கு செல்கிறான். நண்பர்களே, இன்னைக்கு ஸ்தாபன சர்ச்சில் இயேசுநாதரை வெளியே நிக்க வச்சுட்டு பிசாச உள்ள வச்சு பிசாசை தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. நீங்க பிசாசை தான் ஆராதிக்கிறீங்க. ஏன்னாக்கா அங்கே தேவனுடைய வெளிப்பாடு இல்ல, தேவனுடைய மறைப்பொருள் இல்ல, தேவனுடைய சத்தியம் இல்ல. நீங்க எங்கேயாவது ஒரு செய்தியை முழுசா ஒரு 1 hour, 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் போட்டா பாக்குறீங்களா? ஏதோ பாக்குறீங்க. தேவையில்ல தீமையான செயல்களை குறித்து பாக்குறீங்க, சத்தியத்தை குறித்து பாக்குறீங்களா? சரி, ஓகே, விடுங்க. பேச வேண்டியது நான் பேசுறேன். ஆனாலும் அங்கே இருந்தான். ஆகவே பிசாசு சபைக்கு செல்கிறான். சபையிலே பிசாசு அங்கத்தினராக இருக்கிறான். அல்லேலூயா. சபையிலே பிசாசு அங்கத்தினராக இருக்கிறான். பிசாசும் கிறிஸ்துவனை போல் நடிப்பான். பிசாசும் கிறிஸ்துவனை போல நடிப்பான். பிசாசும் கிறிஸ்துவனை போல பேசுவான். பிசாசும் அருமையான பாடல்களை பாடுவான். பிசாசும் அருமையாய் நடனமாடுவான். பிசாசும் மக்களை கவர்ந்து ஜனங்களை அவன் பக்கமாக இழுப்பான். அவ்வளவு வல்லமை அவன்கிட்ட இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு சபையை நடத்தி கொண்டு வருகிறதே பிசாசு தான். ஒவ்வொரு சபையையும், ஸ்தாபன சபைகளை நடத்தி கொண்டு வருகிறது பிசாசு தான். அல்லேலூயா. அவன் வஞ்சகன். அவன் ஒரு கிறிஸ்தவனை போன்று நடித்து ஒரு சபையை விசுவாசியை அவன் கெடுப்பான். சபை விசுவாசியை போல நடிப்பான். அல்லேலூயா. பாருங்கள், கவனியுங்கள். அங்கே யோபு உட்கார்ந்து இருந்தான். அவன் அங்கே வெளியே இரவு முழுவதும் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய நண்பர்கள், நல்ல கவனிங்க, பிசாசு கை வச்சுட்டான் யோபு மேல. யோபுக்கு ஃபுல் வியாதி ஆகி போச்சு. இப்ப நண்பர்கள் வர்றாங்க, யோபு கிட்ட நண்பர்கள் வர்றாங்க. அந்த நண்பர்கள் என்ன செய்யறாங்க? அந்த நண்பர்கள் எப்படி என்ன பேசினார்களோ அந்த நண்பர்களை போலதான் ஒரு விசுவாசி இருக்கிறான். அந்த நண்பர்களை போலதான் ஒரு மனவாட்டி இருக்கிறது இன்றைய உலகத்திலே. அல்லேலூயா. அந்த யோபு கிட்ட வந்த அந்த நண்பனும் இன்றைக்கு இருக்கிற மனவாட்டியும் சேம். நான் சொல்லலைங்க, அருமையான தீர்க்கதரிசி சொல்றாரு, படிங்க, கேளுங்க. நண்பர்கள் தன்னுடைய முதுகை அவனுக்கு திரும்பினவர்களாய் அவன் அருகே உட்கார்ந்தனர். அவன் பாவம் செய்தான் என்று அவர்கள் அவனிடம் கூறினார்கள். நீ பாவம் செஞ்சிட்டப்பா, நீ நீதிமான் இல்லப்பா, நீ பரிசுத்தவான் இல்லப்பா, அல்லேலூயா, நீ ஒரு பாவிப்பா என்று நண்பர்கள் யோபு கிட்ட சொல்றாங்க. அதுதான் சபை அங்கத்தினர். அல்லேலூயா. அந்த நண்பர்களை போலதான் இன்றைக்கு சபை அங்கத்தினர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, கேளுங்க. அதுதான் டீக்கன் வாரியம். இல்ல பிரதர், நாங்களாம் மனவாட்டி, நாங்களாம் அப்படி செய்ய மாட்டோம் பிரதர். சொல்லல போறீங்க, தயவு செஞ்சு அப்படிதான் கோபத்துல தான் சொல்ல போறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இப்ப தீர்க்கதரிசி சொல்றாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அதுதான் சபை அங்கத்தினர். உடனே சாப்பிடுங்க, அது நாங்க இல்லைங்கன்னு சொல்லாதீங்க. கேளுங்க, சொல்றேன். அதுதான் சபை அங்கத்தினர். டீக்கன் வாரியம் அல்லது அது சபையினுடைய என்னவாக இருந்தாலும் அது அவர்கள் அவனை காண வந்தனர்.
அவர்கள் அங்கே 7 நாட்களாக உட்கார்ந்து இன்னும் அவனை பார்த்து, யோபு, நீ நன்றாக அறிக்கை செய்ததாக வேண்டும். ஏனென்றால் நீ பாவம் செய்திருக்கிறாய். காரணம் என்னவென்றால் தேவன் இதை போன்ற வாதையை ஒரு நீதிமானுக்கு அனுமதிக்க மாட்டார் என்று கூறிக்கொண்டிருந்தனர். ஒரு நண்பர் சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கிங்க, அவர் ஒரு மனவாட்டி. அல்லேலூயா. ஒரு நண்பர் இன்னொரு சகோதரனை பார்த்து சொல்றாரு, அந்த சகோதரர் இந்த இப்ப பேச போற அந்த நண்பர் சர்ச்சுக்கு தான் போயின்னு இருக்காரு. இப்ப திடீர்னு அந்த சர்ச்சுக்கு போல வேறொரு சர்ச்சுக்கு போறாரு அவரு. அப்போ அந்த மனவாட்டி, அவரு அந்த பாஸ்டர் கிட்ட இருக்கிற அந்த மனவாட்டி சொல்றாரு, என்ன ஐயா நீங்க நம்ம சர்ச்சுக்கு வரல கொஞ்ச நாளா, என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப இவரு சொல்றாரு, இல்ல ஐயா நான் ரொம்ப தூரத்துல இருந்து நான் வரேன், இங்கேயே ஒரு மனவாட்டி சர்ச்சுக்கு நான் அங்க போய் நிற்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த மனவாட்டி பிரதர் சொல்றாரு, அங்கேயே போறீங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவர் எப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியுமா, சரி நீங்க போறீங்க போங்க. பாத்தீங்களா யோபு கிட்ட இந்த தீர்க்க சொல்றது போல யோபுடைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க, அல்லேலூயா, அவன் பாவம் செய்தான் என்று அவர்கள் அவனிடம் கூறினார்கள். அதுதான் சபை அங்கத்தினர், அதுதான் டீக்கன் வாரியம். அன்றைக்கு அந்த யோபுடைய நண்பர்கள் யோபை குறித்து, இல்ல நீ பாவம் செஞ்சிட்ட, நீ நீதிமான் இல்ல அப்படி அவனை இழிவாய் சாத்தா அவன் மூலியமா பேசினாங்க. இன்னைக்கு சபையினுடைய டீக்கன்மார்கள், சபையினுடைய சபை விசுவாசிகள் எல்லாம் இந்த சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போனாக்கா அவங்ககிட்ட கையை கூட கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்ககிட்ட கையை கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க மனவாட்டி சர்ச்சில். சபையை விட்டு சபைக்கு போயிட்டாக்கா சகோதர சிநேகம் இல்ல. ஆனா அவங்க சர்ச்சில் பேசுறத பாருங்க, சபையில பாட்டு பாடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை குத்துக்குவாங்க, ஒருத்தர் ஒரு தோல் அப்படியே போட்டு யூதாஸ் மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சுக்குவாங்க. அல்லேலூயா. யூதாஸ் மாதிரி முத்தம் குத்துக்குவாங்க, யூதாஸ் மாதிரி அப்படியே குலுக்குவாங்க. ஆனா சபையை விட்டு வெளியே போட்டா நீ யாரோ நான் யாரோ. அல்லேலூயா. நீ யாரோ நான் யாரோ, யாரோ நீ நான் யாரோ நானே, டாடா போயிடலாம், நெக்ஸ்ட் வீக் வரேன், அடுத்த வாரம் வந்து கை கொடுக்கலாம், அடுத்த வாரம் தழுவிக்கலாம், அடுத்த வாரம் முத்த குத்துக்கலாம், பார்க்கலாம், பை பாய். அல்லேலூயா. முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அப்படிதாங்க நடக்குது. ஸ்தோத்திரம். அது அவர்கள் அவனை கவர்ந்தனர். அவர்கள் அங்கே 7 நாட்கள் உட்கார்ந்து இன்னும் அவனை பார்த்து, யோபு நீ நன்றாக அறிக்கை செய்ய வேண்டும். சரி, ஓகே, அனுமதிக்க மாட்டார். அதாவது நீ பாவம் செய்திருக்கிறாய், காரணம் என்னவென்றால் தேவன் இதை போன்ற வாதையை ஒரு நீதிமானுக்கு அனுமதிக்க மாட்டார் என்று கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் தேவன் ஒரு நீதிமானுக்கு அதை போன்ற தாங்க முடியாத வேதனையை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அனுமதிக்கிறார். அவர் கொடுக்கல, அனுமதிக்கிறார். சாத்தான் கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். உன்னால முடியாது சாத்தானே, அல்லேலூயா, என்னை தூஷிக்கும்படியாக நீ என்ன செஞ்சாலும் என் விசுவாசி, என் யோபு உத்தம என்னை தூஷிக்க மாட்டான். அவனை குறிச்சு நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவன் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், சேலஞ்ச் பண்றேன், இந்த வச்சுக்க போ. அல்லேலூயா. அங்க சொல்றாரு, ஒரு நீதிமானுக்கு அனுமதிக்க மாட்டார் என்று கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் தேவன் ஒரு நீதிமானுக்கு அதை போன்ற தாங்க முடியாத வேதனையை அனுமதிக்கிறார். பாருங்கள், தேவன் சில சமயங்களில் நாம் பாவம் செய்த காரணத்தினால் நமக்கு காரியங்களில் சம்பவிக்கின்றன. ஆனால் சில சமயங்களில் ஒரு பாவியை தண்டிப்பதற்கு பதிலாக ஒரு பரிசுத்தவானை சோதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாவியை தண்டிப்பதற்கு பதிலாக ஒரு பரிசுத்தவான், தேவனுடைய குமார் என்று அவர் வெளிப்பட்டு அந்த பரிசுத்தவானை தண்டிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் நடக்குது. பரிசுத்தவானை தண்டிக்கிறார். பாவியை தண்டிப்பதற்கு பதிலாக பரிசுத்தவானை தண்டிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் சில சமயங்களில் ஒரு பாவியை தண்டிப்பதற்கு பதிலாக ஒரு பரிசுத்தவானை சோதிக்கிறது. ஆகவே தேவன் யோபுவை சோதித்த போதிலும் அவன் ஒரு நீதிமானாயிருந்தான் என்று நாம் கண்டு கொள்கிறோம். அல்லேலூயா. பாத்தீங்களா? தேவனுடைய வெளியேறப்பட்ட அருமை தோழர்களே, அருமை விசுவாசிகளே, தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, அருமை தேவனுடைய மனவாட்டி சகோதரர்களே, தேவனுடைய அருமை மனவாட்டி சகோதரிகளே, தேவனுடைய அருமை மனவாட்டி பாஸ்டர்களே, கர்த்தர் உங்களை எல்லோரையும் ஆஸ்வதிக்கட்டும். ஆகவே இன்றைக்கு யோபு பாருங்க, யோபு வேலியை போட்டிருந்தாலும் கூட அந்த வேலியில எடுத்து சாத்தான்களை ஒப்பு கொடுக்கிறாரு. சாத்தான் அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த சாத்தான் தோத்து போயிட்டான். தேவன் ஜெயிச்சாரு, யெகோவா தேவன் ஜெயிச்சாரு. அங்க சாத்தான் தோத்து போயிட்டான் பாருங்க. ஆனா அன்றைக்கு யோபு கிட்ட வந்த அதே சாத்தான் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகிட்ட வருவான்னு சொல்லிட்டு ஆண்டவரே சொல்லிட்டாரு. நீங்க லூக்கா 22:31 வாசித்து பாருங்க. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால்
புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா. யோபு கிட்ட எப்படி என்கிட்ட உத்தரவு கேட்டானோ, இப்பவும் பேதுருவே சீமோனே சாத்தான் உங்களை எல்லாம் புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா. சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் எந்த ஊழியக்காரனும் சோதிப்பான். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 3:1-7 வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் உண்மையா ஜீவிக்கிறான்னு சொன்னா அவங்கிட்ட நிச்சயமா சாத்தான் வருவான். பாத்தீங்களா? அங்க சீமோன் கிட்ட கர்த்தர் இயேசுநாதர் பேசுறாரு, சாத்தான் அவங்களை எல்லாம் புடைப்பதற்கு சோதிப்பதற்கு உத்தரவை கேட்டுக்கனா. எப்படி நான் யோபு கிட்ட உத்தரவு கொடுத்தனோ இப்போ நான் உங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டேன். ஏன்? நீங்களா யோபு போல உத்தமனா ஜீவிப்பீங்க, தூஷிக்க மாட்டீங்க என்ற உன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நான் உத்தரவு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. அதனால யோபை போல ஜெயிக்க வேண்டும், யோபை போல உத்தமனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு உண்மையாய், வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, புதிய செய்தியோடு சந்திக்கிறேன். I love you. Hallelujah.